இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி, வெறுக்கிறவர்கள் மத்தியிலே உன்னை வெற்றியாளனாய் மாற்றப் போகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இது எப்படி என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்வை சொல்லி வேத வசனத்திற்குள் கடந்து செல்ல இருக்கிறேன். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அவனை எவ்வளவு கொடுமை செய்ய முடியுமோ அவ்வளவு கொடுமை செய்தார்கள். அவனை அடித்து கொல்ல வேண்டும் என்று கூட நினைத்தார்கள். பெரிய பள்ளத்திலே அவனை தள்ளிவிட்டு செத்துப்போ என்று சொன்னார்கள். இயேசு அவனோடு இருந்த காரணத்தினாலே அவன் சாகவில்லை. பின்பு விற்று போட்டார்கள். அடிமையாய்ப்போ, காசு வேணும்னு சொல்லி விற்று போட்டாங்க. இந்த பணத்துக்காக இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு யோசேப்பு விற்கப்பட்டான். விற்கப்பட்ட உடனே யோசேப்பு இறந்து போய்விட்டான் என்று தந்தையிடத்தில் பொய் சொல்றாங்க. இந்த பணம் எந்த அளவுக்கு பண்ணுது பாருங்க. பள்ளத்தில் போட்டாங்க, கடைசியாக வித்துட்டாங்க. அவனை அழிச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு நடந்தார்கள். ஆனால் என்ன ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த யோசேப்பை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவனை அழிக்க முடியவில்லை. கடைசியில் ஒரு பெரிய ராஜாங்கத்திற்கு அவன் தளபதி போன்ற ஒரு உயர்ந்த உத்தம பதவியிலே அமர்ந்து அவனிடத்தில் போய் இவர்கள் எல்லோரும் யாசிக்க வேண்டிய நிலையை தேவன் ஏற்படுத்தி அவனை உயர்த்தி காட்டினார். இது எதை குறைக்கிறது என்றால், உங்களை எத்தனை பேர் பகைத்தாலும், உங்களை எத்தனை பேர் வெறுத்தாலும், அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாரேயானால் உங்களுக்கு கடைசியில் வெற்றி தாங்க. உங்களை யாருமே தோற்கடிக்க முடியாது. ஏன்னா இயேசுவினுடைய வார்த்தை அவ்வளவு வலிமையானது. இயேசுவினுடைய வார்த்தை அவ்வளவு இனிமையானது. எனவே உங்கள் துன்பத்திலே, உங்கள் துயரத்திலே துவண்டு போகாதீர்கள். உலகம் உங்களை பகைக்கிறதா? அலுவலகத்தில் நீங்கள் பகைக்கப்படுறீங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஹாஸ்பிட்டலில், கம்பெனியில் பகைக்கப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் கட்டுகிற வீடு தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்களால் விற்க முடியாத சொத்துக்களால் அவதிப்படுகிறீர்களா? உங்கள் சரீரத்தில் உபாதை இருக்கிறதா? பிரச்சனையில் ஐசியூவில் போராடிட்டு இருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை வெற்றியாளனாக மாற்றப் போகிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். இயேசு நேராக சொல்ற வார்த்தை, டைரக்ட் ஸ்பீச் ஆஃப் ஜீசஸ். உலகம் உங்களை பகைத்தால், இந்த உலகம் உங்களை பகைக்கும், இந்த உலகம் உங்களை பார்த்து நகைக்கும், இந்த உலகம் உங்களை பார்த்து ஏளனம் செய்யும், இந்த உலகம் உங்கள் வெற்றிக்கு தடையை போடும், இந்த உலகம் உங்களை கீழே கூட விழ செய்யும். இது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். உங்களுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் முன்னமே இயேசுவுக்கு நடந்ததுங்க.
இயேசுவுக்கு நடந்தது, இயேசு வெற்றி பெற்றார், நீங்களும் வெற்றி பெறுவீங்க. எப்பன்னா அந்த இயேசுவின் பிள்ளையாய், அந்த இயேசுவின் மகனாய், அந்த இயேசுவின் மகளாய் நீங்கள் இருப்பீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலைங்க. நீங்கள் சொல்லணும், நான் நிச்சயமாக ஜெயிப்பேன், என் இயேசு ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. The book of Deuteronomy chapter 20 verse 4 என்ன சொல்றது? உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், உங்களுக்காக உங்கள் சத்துருவோடு யுத்தம் பண்ணவும். The Lord will fight with your enemies for you. உங்களுக்காக தேவன் இறங்கி வந்து உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும். He wants to save you. உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஸோ நீங்கள் உங்கள் வாயால் அறிக்கை பண்ணணும், என் சத்துருக்களோடு என் தேவன் யுத்தம் பண்ணுவார், என்னை ரட்சிப்பார், என்னோடு கூட போகிறவர் என் இயேசு என்று நீங்கள் உங்கள் நாவால் சொல்லணுங்க. உதட்டின் வார்த்தை உங்கள் இதயத்தில் இருந்து வர வேண்டும். இயேசு என் கூட இருக்கார். நீ என்னை எவ்வளவுதான் பழிச்சாலும், என்னை எவ்வளவுதான் கேவலப்படுத்தினாலும், என்னை எவ்வளவுதான் நீ என்னை அசிங்கப்படுத்தினாலும், இயேசு என்னோடு இருக்கிற காரணத்தினாலே நீ இயேசுவை அசிங்கப்படுத்துகிறாய், என்னை அல்ல என்று சொல்லி தைரியமாக இருக்கணும். உங்களை விட்டு போறவங்களை குறித்து பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா நல்லது அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க. அவங்க உங்களோடு இருந்தால் இன்னும் உங்களுக்கு குழி தோண்டிக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உங்களை விட்டு போனது உங்களுக்கு நல்லது. இயேசுவும் உங்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்வதற்கு நல்லது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை கொடுமைப்படுத்துகிறவர்களை, உங்களை துக்கப்படுத்துகிறவர்களை, உங்களை காயப்படுத்துகிறவர்களை குறித்து கவலையப்படாதீங்க. ஏன்னா எதற்கு அவங்கள பற்றி கவலைப்படணும்? நாம் தான் ஜெயிக்க போகிறோமே, ஜெயிக்க பிறந்தவர்கள் ஆயிற்று என்று சொல்லி சந்தோஷமாக இருந்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எங்கிருந்து ஜெயம் வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினிலிருந்து ஜெயம் வருகிறது. ஆண்டவரோடு இருந்த சீடர்கள் ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து தங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் பட்ட பாடுகள் ஏராளம். இங்கே நம்ம சென்னையில் தோமாவை பார்த்தோம், அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆனாலும் பாருங்க, உலகத்தில் கஷ்டப்பட்டாலும் ஆத்மாவில் வெற்றி பெற்று பேசு பொருளாய் சரித்திரத்திலே சரித்திர நாயகர்களாய் இருக்கிறார்கள். இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீயும் வெற்றி பெற்று சரித்திர நாயகனாய் சரித்திர நாயகியாய் இருக்க வேண்டும் என்று இந்த இயேசு விரும்புகிறார். அப்படி உங்கள் மேலே கொள்ளை ஆசையாய் இருக்கிற இயேசு உங்களை வெற்றியாளராய் மாற்றப் போகிறார். அவ்வாறு மாற்றப் போகிற தேவனை நீங்கள் விசுவசிக்க வேண்டும். பவுல் இப்படியாக விசுவசித்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். நம்முடைய அவருக்கு என்று சொல்லவில்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் என்று வெற்றி என்று ஒன்று இருக்குமே ஆனால் அது இயேசுவின் மூலம் தாங்க. ஏன்னா இந்த இயேசு உங்களுக்காக தன் தேவ தன்மையை இழந்து மனித தன்மையை பூண்டு அடிமையின் கோலம் எடுத்து உங்களுக்காக பிறந்து உங்களோடு மனிதனாய் வாழ்ந்து உங்களோடு மனிதனாய் மனித குணாதிசயங்களை வைத்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு சாதனை வீரராய்
வெற்றி பெற்று உயர்த்தி எழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரி, ஐசியூவில் இருக்கிற, திருச்சியில் ஐசியூவில் இருக்கிற ரொசாரியோவுக்காக ஜெபிக்க உங்களை நேற்றும் கேட்டுக்கொண்டேன், இன்றும் கேட்டுக்கொள்கிறேன். தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. தடைகளை மீறி அவரால் வர முடியவில்லை. ஆனால் தடைகளை உடைத்து போடுகிறவர் இந்த இயேசு கிறிஸ்து. அப்பா, அன்பு தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிற தடைகளை ஆண்டவரே உடைத்து போடும் ஆண்டவரே. கௌதம் என்கிற ஒரு வாலிபன் ஹைதராபாத்தில் வண்டி ஏறி அவருடைய ஒரு கால் கூழாய் போய்விட்டார். அவன் குணம் பெற வேண்டும், கிறிஸ்துவை அறியாதவர்கள் குணம் பெற வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். இன்னும் எத்தனையோ பேருக்கு ஜெப விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவைக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசு நிச்சயமாக அவர்களுக்கு ஆசீர்வதிப்பார், வெற்றியை கொடுப்பார். அவர்கள் முழுமையாய் நம்புவார்களேயானால். பவுல் நம்பினார். பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்படியாக வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உங்களையும் என்னையும் பலப்படுத்தக்கூடியவர் கிறிஸ்து. இந்த கிறிஸ்து உங்களோடு இருப்பாரே ஆனால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. இந்த டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட போகின்ற நாம் அனைவரும் கிறிஸ்துவாய் மாற வேண்டும். வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இல்லைன்னா அந்த கொண்டாட்டம் எல்லாம் வீணாக போயிடும். எனவே இன்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாதவங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். உங்கள் எல்லார் வீட்லேயும் ஆசீர்வாதம் வழிந்து ஓட வேண்டும். நீங்கள் எல்லாரும் வெற்றியாளராய் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு விரும்புகிறார். இந்த வசனத்தை கேட்டு இதன்படி நடப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.